நாள் சாப்பாடு ஒரு நாள் சாப்பிடுவோம். நீ நல்லா கவனிச்சு பாருங்க, ரமலான் அல்லாத காலத்தில் ஒரு குடும்பத்துக்கு மாசம் 3000 ரூபானா ரமலான்ல 10,000 ரூபாய் ஆகும். எப்படி தீண்டிடுறது? அது தப்பு இல்ல மார்க்கத்துல. நம்ம பழக்கம் அப்படி இருக்கா இல்லையா? நோம்பு தவிர அன்னைக்கு தினம் அன்னைக்கு பகல் ஃபுல்லா அன்னைக்கு நீங்க இருக்கீங்க, 2 வடை ஒரு டீ சாப்பிட்றீங்க. நோம்பு முடிச்சுட்டா 10 வடை 12 வடை தான், 7 டீ தான் நோம்பு இருக்கா இல்லையா? பச்சை வடையெல்லாம் காண போத. இது எல்லாருக்கும் நடக்கிறதா? மார்க்கத்துல குற்றம் இல்ல, சாப்பிடலாம், அனுமதி, ஹலாலானது. ஒரு அஜித் பேசிருக்காரு, என்ன நீங்கள் நம்ம நோம்பு பிடிக்கிறோம்? சஹாபாக்கள் காலத்தில் இப்படியா இருந்தது? ரசூலுல்லாஹ் காலத்துல சஹர் சாப்பாடு ஒரே ஒரு பேரித்தம்பழம், நோம்பு திறக்க ஒரே ஒரு பேரித்தம்பழம், ஆக 2 பேரித்தம்பழம் தான் ஒரு நோம்புக்கு. அதை வச்சு அவர்கள் நோம்பு திறந்தார்கள். உணர்ச்சி சொந்தமா பேசியிருக்காரு. அஜித் பாடலுக்கு வீட்டுல இருந்து ரமலான் மாசத்துல நான் எல்லாம் மூழ்கோட காலத்துல தராவி 23 தொலை வச்சுட்டு இருந்தேன். அப்ப சாப்பாடுனா கொஞ்சம் நெஞ்சு சாப்பாடு கிடையாது, ஒழுங்கு நோம்பே வைக்க மாட்டான், இறையச்சம் கிடையாதுல்ல. இப்பதானே அது விளங்கி விளங்கி அப்ப எல்லாம் கிடையாது, பிராடு எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் ஒரு நேர்வழியை தந்தான், அது எல்லாருக்கும் வேணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர் என்ன பேசுறாரு? நாங்க எங்களுடைய பாரிசா காலங்கள்ல ஆரம்ப காலங்கள்ல இந்த மாதிரி எல்லா கூத்தும் பண்ணுவோம். அல்லாஹ் தஆலா இந்த தௌஹீது கொள்கையை ஏத்து நம்ம செயல்படுறது இருக்க சாதாரண விஷயம் கிடையாது. நேர்வழிங்கிறது என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், கப்பிருல்லாஹ் அலாமா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ்வுக்கு மனிதன் நன்றி செலுத்த வேண்டும் என்றால் மற்ற நன்றி எல்லாம் அப்புறம். கண்ணை தந்தது, கையை தந்தது, கால் தந்தது, சோத்தை தந்தது, பூமியை தந்தது, வானத்தை படைச்சது, பூமியை படைச்சது, இதெல்லாம் அப்புறம். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டினான் என்பதற்காக நன்றி செலுத்துங்க. உயர்ந்த பாக்கியம் அது. அல்லாஹ் நேர்வழி காட்டினான ஒரு குர்ஆன் முஸ்லிமா பிறந்து குர்ஆன் படி வாழ்றதுங்கிறது சாதாரண விஷயமா? இப்ராஹிம் நபி அத்தா நேர்வழி இல்லையா, நாசமா போயிட்டார. ஒரு நபியினுடைய அத்தா வாப்பா. நூஹ் அலைஹிஸ்ஸலாமா வீணா போய் நாசமா போயிட்டான. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் மனைவிமார் ரதுகுலன் மஅத்தாஹிரின் போங்கடி நரகத்திற்கு என்று சொல்லப்பட்டு விட்டது. யாருக்கு? நூஹ் நபி பொண்டாட்டியும் லூத் நபி பொண்டாட்டியும் போங்கடி நரகத்துக்கு அல்லாஹ். போங்கடின்னு சொல்றேன்னு நினைக்க கூடாது. நரகத்துக்கு போகும்போது கண்ணியமாக சொல்லுவான், போங்கம்மா அப்படியா போடி அப்படின்னு குர்ஆன்ல வருது. போங்கடி நரகத்திற்கு என்று சொல்லப்பட்டு விட்டது. யாருக்கு? லூத் நபியினுடைய மனைவிக்கு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நூஹ் நபியுடைய மனைவிக்கு. ஏன்? ஹிதாயத் நேர்வழி இல்ல, நேர்வழி கிடைக்கல, பாக்கியம் இல்ல, துர்பாக்கியம். இப்ராஹிம் நபி அத்தா கிடைக்கல, நூஹ் நபியுடைய மகனை கிடைக்கல, ரசூலோட வாப்பமா கிடைக்கல. சொல்லிட்டு போய் சஹாபாக்கள் கேட்கிறாங்களே, நீங்க முஸ்லீமா இருக்கிறது குர்ஆனை ஃபாலோ பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. குர்ஆன் சாதாரண விஷயம் நினைக்காதீங்க. ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி கேட்கிறார், ஐன அபி யா ரசூலல்லாஹ், எங்க அத்தா எங்க இருக்காரு, என் தந்தை எங்கே, சொர்க்கமா நரகமான்னு கேட்காரு அவரு. பின்னார் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ், நரகத்தில். அத்தா எங்க இருக்காருன்னா நரகத்தில் சொன்னா எல்லாரும் சேர்த்திக்க முடியுமா? நீங்களே என்கிட்ட வந்து கேட்கிறீங்க, எங்க அப்பா எங்க அத்தா வாப்பாங்க, அத்தா தானே அத்தா, உங்க அத்தா எங்க இருக்காரு, எங்க அத்தா எங்க இருக்கா, நீங்க கேட்க நரகம் தான் அப்படின்னா குடிங்க. அவன் பெரிய பாதுகாப்பு அந்த மாதிரி சொல்றீங்க, போங்க சேர்த்து உங்க அத்தா தான் நரகம் போயிருவீங்க, போக வந்துரும்ல. ரசூலுல்லாஹ் பின்னார் நரகத்தில். அந்த ஆள் மூஞ்சியெல்லாம் செத்து போகுது சஹாபிக்கு. அபி அபூக்க பின்னார், எங்க அத்தா உங்க அத்தா நரகம் தான் போதுமா? அப்ப சைக்காலஜிக்கல் தான், மனிதனுடைய மென்டாலிட்டி அப்படிதான் வரும். ரசூலுல்லாஹ் அத்தாக்கே நரகமா? அப்ப ஓகே. ஒரு மார்க்கெட் இருக்கு, ஒரு பஜார் இருக்கு, எல்லாருக்கும் வியாபாரம், ஒருதல் பற்றி வியாபாரம் இல்லாட்டி எப்படி வியாபாரம் கேட்டு பாருங்க. வியாபாரமே இல்ல, மத்த வியாபாரம் பௌத்தம் எல்லாருக்கும் வியாபாரம், எனக்கு மட்டும் இல்லையா? பஜார்ல வியாபாரம் எங்கேயும் வியாபாரம் இல்லையா? பிரச்சனை இல்ல. மனிதனுக்கு அதுக்கு மேல ஒண்ணு சொல்லணும், அதுக்கு மேல ஒண்ணு சொன்னா அப்ப பரவாயில்லன்னு வரும். நபிகள் பெருமானார் அத்தாக்கே சொர்க்கம் இல்ல. அப்ப நம்மளுக்கு நேர்வழி கிடைச்சதுன்னா சாதாரண விஷயமா? ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா கிடைக்கல, அத்தா கிடைக்கல, அம்மா கிடைக்கல, நமக்கு நேர்வழி கிடைச்சதுன்னா அது மாதிரி நேர்வழிக்கு வரணுங்கிறோம், ஹிதாயத்து பெறணுங்கிறோம். அப்ப நாங்க அந்த காலத்துல நாங்க சொல்லும்போது என்ன செய்வோம்னு சொன்னா, அந்த அஜன் சொன்னார்ல, இருந்த ஒரு காலத்துல நாங்களும் அப்படிதான் இருந்தோம். உங்களுக்கு ஓதிக்கிட்டு பாத்தியா ஓதிக்கிட்டு 23 ரக்காத் தொலை வச்சுக்கிட்டு பேரம் பேசிக்கிட்டு காசு மூழ்கு இருக்கிறோம். என்ன எத்தனை ரூபா தருவீங்கன்னு கேட்கறது, 10 ரூபான்னு அது தக்கன மூழுது, 50 ரூபான்னு அது தக்கன மூழுது, 100 ரூபான்னு அது தக்கன மூழுது, 10 ரூபா சொல்றான்னு வைங்க. அந்த தாவூத் தர்கால யாசி ஓதுவான் தெரியுமா, பாத்திருக்கீங்களா? யாசின் காலோடும் இலகி துரிஜோன் காலோட இடையே என்ன சொன்னானே தெரியாது. நாவல் தர்காவில பாருங்க, அது இன்னொரு வேடிக்கை இருக்கு. நாவல் தர்காவில குர்ஆன ஓதி கெட்டி வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன? குர்ஆன் 30 குர்ஆன் பெயிண்டிங் பண்ணி அது இல்ல. அங்குள்ள அந்த ரிப்பேர்ல போனோம்னா எத்தனை குர்ஆன் ஓதணும்னு கேட்பான். ஒரு 3 குர்ஆன் ஓதணும். 3 குர்ஆன் எப்படி ஓதணும்?
எங்க பாப்பா கொண்டு உமா கொண்டு மூத்தான ஆளு சொல்றீங்க. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? 3 குரான் ஒரு கருப்பு கயத்துல ஒரு 100 முடிச்சு போட்டு வச்சிருப்பான். 3 முடிச்சு அவுத்துறோம். 1 முடிச்சு 2 முடிச்சு 3 முடிச்சு குரான் ஓதி வச்சுமா. எப்படி எடுத்து ஓதிய? ஒவ்வொரு குரானை ஓதி ஊதி உள்ள கட்டி வச்சிருக்கோம். இப்படி ஃப்ராட் பண்றீங்க. குரான் இப்படி ஓதி இருக்கலாம். நீங்களே என்ன செய்யணும்? அப்படியே அச்சட்டு ஒரு கயிறை கொண்டு வாங்க, அவுத்து விட்டுருங்க. இதுல 1000 ரூபாய் ஊதி உள்ள வச்சுங்க, எடுத்துக்கிட்டு போகணும். இந்த மாதிரி ஃப்ராடுகள் நிறைய உண்டு. அந்த மாதிரி எல்லா கூத்தும் பண்ணதுனாலதான் இவங்க நம்மள்ட்ட ஜெயிக்க முடியல. அந்த பேர் பேசுற நம்மளுக்கு நல்லா தெரியும் எப்படி ஏமாத்தான், என்ன கூத்து நடக்கு. அதான் ஒரு அஜித் பெருசா பேசினாராம். நபிகள் பெருமானுடைய காலத்திலே சஹாபாக்கள் எப்படி நோன்பு வைத்தார்கள். நோன்பு வைக்க ஒரு பேர்த்தம்பளம், நோன்பு துறக்க சாருக்கு ஒரு பேர்த்தம்பளம் பேசி தீர்த்திருக்காரு. பேசினா அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். உன்னை சொன்னோம்னா அதுல தெளிவா இருக்கணும். அப்ப பாத்துருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நல்லா அடிச்சதுக்கு சிக்கன் பிரியாணி எல்லாமே எல்லாரும் கொடுப்பாங்களே. ஏன்னா அஜத்துக்கு நம்ம வருஷத்துக்கு ஒரு சோறு கொடுக்க போறோம். அப்ப நல்லா தான் கொடுப்பீங்க. இது எல்லா பழக்கம் இயற்கையில் வர்றதானே. அன்னைக்கு அஜத் சஹருக்கு டிஃபனை திறந்திருக்காரு. முதல் டிஃபன் 5 டிஃபன் ஒன்னே காணும். 2வது அடுக்கல ஒண்ணும் இல்லை. அப்படி ஒன்னு எடுக்கணும். கடைசியில 4வது அடுக்கல ஒரே ஒரு பேர்த்தம்பளம் இருந்திருக்கு. 5வது அடுக்கல ஒரு கிளாஸ் தண்ணி. பாவிகளை நம்ம கை வச்சுட்டானே. மறுச்சுமாலும் மேடை சகா அன்புக்குரிய சகோதரர்களே, நான் சொன்னது நீங்கள் எல்லாம் தவறாக புரிந்து விட்டீர்கள். நபிகள் பெருமான காலத்தில் ஒரு பேர்த்தம்பளத்தை கொண்டு நோன்பு வைத்தது வாசகம் தான். ஆனால் அந்த பேர்த்தம்பளம் ஒவ்வொன்றும் பூசணிக்காக வேண்டி இருக்கும். நம்மளால அப்படி சொல்லான்னு சொல்லி கதை சொல்லுவாங்க. அப்ப இப்படிதான் சமாளிச்சாங்க ஒழிய இந்த ஒன்று சொல்றதோட தெளிவா இருக்காது. இது நான் கற்பனை பண்ணதில்லை. சுன்னத் ஜமாத்தை சார்ந்த ஒரு அஜத் சொன்ன கதை தான் இது. இந்த மாதிரி மோதுவதை விட காசு வித்தியாசம். அதுவும் சுன்னத் ஜமாத் சொன்ன. நான் சொல்றது ஒரு பக்கம், நாங்க செஞ்சே இருக்கோம். அந்த அஜத் மௌத்தா போயிட்டனால அவர் பேர் வாங்கினான். அவரே ஒரு கதை சொல்லுவாரு. ஒரு இடத்துல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அவர் பள்ளிவாசல்ல. ஏறு கலப்பை கேள்விப்பட்டிருக்காரு. ஏறும் கலப்பை, ஏறு கலப்பையே கேட்டிருக்காரு ஒரு தலைவர், பள்ளிவாசல் தலைவர் முத்தவல்லி. பொருளாளர் கேட்டிருக்காரு. நாளை காலையில வாங்க, விடிய காலம் வாங்க தாரன் இருக்காரு. இவர் போகல, அவர் கொடுக்கல. இதுதான் மேட்ரு. இப்படி நடந்திருக்கு. செய்தி தான். மறுநாள் மோது இந்த ரபில வேகமா மோது போயிட்டே இருந்திருக்கு. திடீர்னு கரண்ட் ஆஃப். உடனே அவர் என்ன முத்தவல்லி மோதுலே அடிச்சிருக்காரு. ஏறும் கலப்பையும் தாரும் என்றே தந்தீரா. பொருளாளர் பார்த்தார். விடிய காலையில் நான் வாரும் என்றே வந்தீரா. மோதினார் பார்த்தார். யாரப்பனான் போட்டான்னு ஒரு கதை சொல்லுவாங்க அவங்க. இது நடந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. என்ன தெரியும் மக்களுக்கு? ஒண்ணும் தெரியாது. மக்களுக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல. நம்ம கேட்கறது என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன சொல்றா? வல் கைல வல் பிகால வல் ஹமீர தர்கபுஹா ஃபீனா வ யخلق மா லா தஅலமூன். குதிரைகள், கழுதைகள், கோவரி கழுதைகள் நீங்கள் பயணம் செய்கிறீர்கள். உங்களுக்கு தெரியாதவற்றை அல்லாஹ் பின்னால் உருவாக்குவான். உருவாக்கிட்டான்ல. இன்னைக்கு பஸ் ரயில்னு சொல்லி எத்தனை வகையான வாகனம் வந்துருச்சு. இன்னொரு 1000 வருஷம் போல இன்னும் என்னென்ன வருமே. அப்ப இதில் மாற்றம் ஏற்படலாம். அது என்ன செய்யலாம்? ஏன் அது மார்க்கம் அல்ல. டிஎன்டிஜே வீடியோ விசன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ₹20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் பிஜே அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ₹75 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விசன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஆனால் அந்த பயணத்தில் நாம் சொல்லக்கூடிய துஆ மார்க்கம். சுப்ஹானல்லாஹி ஸஹல்லனா ஹதா வமா குன்னா லஹு முக்ரினீன். அத ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க பயணத்துல, கழுதையில ஏறும்போது, குதிரையில ஏறும்போது. அதே தான் இன்னைக்கு பைக்குக்கு ஓதணும். ரசூலுல்லாஹ் காஞ்ச ரொட்டி ஒரு பேர்த்தம்பளம் சாப்பிட்டுருப்பாங்க. ஒரு காஞ்சி போனதை 2 நாளைக்கு சாப்பிடாம கூட இருந்திருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு நம்ம எல்லாம் சாப்பிட மாட்டோம், ரசூலுல்லாஹ் சாப்பிட மாட்டாங்க. ஒரு நாட்டின் ஜனாதிபதி யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ண முடியுமா? நம்ம உலகத்தில் இப்ப இருக்காங்க, உலகத்தில் எவ்வளவு பெரிய ஏழைனாலும் நீங்க கூட்டுவாங்க, அதை விட ரசூலுல்லாஹ் கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. நிதர்சனமான உண்மைன்னு சொல்லணும். எப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக், உமர், இந்த 2 பேர் யாரு?
கஷ்டப்பட்டு ஏழைகள் கிடையாது. இஸ்லாம் வருவதற்கு முன்னால் செல்வந்தர்களாக இருந்தவர்கள் அபூபக்கர் சித்திக் உமர். அபூபக்கர் சித்திக் உமர் இஸ்லாத்தை வருவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் அப்படிதான். நபிகள் பெருமானாரும் இஸ்லாத்தில் வருவதற்கு முன்னால் சொல்ல போனா பிசினஸ் மைண்டும்பாங்கல்ல, அது ரசூலுல்லாஹ் கூட. நபிகள் பெருமானாருடைய வியாபார திறமையை பார்த்துதான் ஹதீஜா பிராட்டியார் நபிகள் பெருமானாரை திருமணம் செய்தார்கள். பிசினஸ் டேலண்ட் நபிகள் பெருமானார் அவ்வளவு ஒரு திறமையான ஆள் ரசூலுல்லாஹ். குர்ஆன் ஹதீஸ் இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பிச்ச பிறகுதான் பிசினஸ் கவனிக்க முடியாம ஓட்டாண்டியானாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சோத்துக்கு வழி இல்லாம இல்ல, ஒரு இயற்கையிலே சோத்துக்கு வழி இல்லாட்டா லேசா இருப்பீங்க, முடியும், திறமை இருந்தது. பிசினஸ் கெட்டிக்காரங்க ரசூலுல்லாஹ். உமர் அவங்க எல்லாருமே வசதியான ஆளுங்க. அப்படி இருந்து இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பித்த பிறகு ஓட்டாண்டியானவர்கள். அந்த உமர் அபூபக்கர் சித்திக் அவங்க ஜனாதிபதி இருந்தவங்க பிற்காலத்துல. உமரும் அபூபக்கர் சித்திக்கும் வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. இதை நீங்க கம்பேரிங் பண்ணி பார்க்கணும், அதாவது ஒன்னோட ஒண்ணு இணைச்சு பார்க்கணும். கற்பனை செய்ய இயலாது நம்மளால. அபூபக்கர் சித்திக் உமரும் வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. ரெண்டு பேரும் சர்ச்சையெல்லாம் செஞ்சுக்கிறாங்க. நைட்ல இரவு நேரம்னு வச்சுக்கிறீங்களேன். இல்லப்பா நேரம் வந்திருக்கீங்க, சாப்பிட ஒண்ணும் இல்ல, பசி தூக்க வரல, வெளியே வர்ற. இப்படி உலகத்துல யாரையா நீங்க பாத்துருப்பீங்களா? பசியினால வெளியே வந்தா அப்படி ஒரு ஏழை இருக்கானா? 2 நாள் சாப்பிடாம தூக்கம் இல்லாம வெளியே வந்த ஒரு ஏழையை காட்ட முடியுமா? ரேஷன் அரிசியாவது கிடைக்கும், எந்த ஏழையா இருக்கட்டுமே ரேஷன் அரிசியாவது வாங்கி சாப்பிடுவாங்கல்ல. ரசூலுல்லாஹ் வெளியே வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் உமரை பாக்குறாங்க. என்னப்பா 2 பேரும் வெளியே வந்தீங்க? யார சொல்ல, நீங்க சோத்துக்கு ஒண்ணு சாப்பாடுக்கு ஒண்ணு வழி இல்ல, பசி தாங்க முடியல, தூக்கம் வரல, வெளியே வந்தோம். பசி ஓவர் ஆயிட்டு தூக்கம் வராது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக அதற்குதான் நானும் வந்தேன். அதாவது ஃபார்மாலிட்டிக்கு சொல்றதுன்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு 4 நாள் 2 நாள் சாப்பிடல அப்படி சொல்ல, அல்லாஹ் மீது ஆணை, சந்தேகப்பட கூடாது இல்ல, அதனால அந்த இடத்துல அல்லாஹ் மீது ஆணை சொல்றாங்க. அல்லாஹ் மீது ஆணையாக நானும் அதற்கு தான் வெளியே வந்தேன். இது ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தலப்பாவனை கட்டிருப்பாங்க, ஜிப்பாவனை போட்டுப்பாங்க, ஊருடா பாத்தியாவை கைஞ்சு தின்றவன் நினைச்சிட்டீங்களா? அப்படி அலையல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெளியே வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வெளியே வந்தாங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் வழி. நம்ம இன்னைக்கு யாராவது வெளியே வருவோம், ஏக்கு வெளியே வருவோம், நைட்டு 12 மணி நீங்க வெளியே வருது, என்னப்பா நைட்டு 12 மணிக்கு வெளியே வந்துட்ட, இன்னைக்கு ஓவரா பிரியாணி இருந்தது நெஞ்சில நிக்குதா, ஒரு சோடா அடிச்சுட்டு வரலான்னு. ஓவரா தின்னதுனால தூக்கம் வரல, நெஞ்சில என்ன தூக்கம் வரல, சோத்துக்கு வழி இல்லாம தூக்கம் வரல. கற்பனை பண்ணி பாருங்க, எங்க போய் கிடக்கு. அல்லாஹ் நம்ம தந்த ஒரு பாக்கியம், அது வசதி, சந்தோஷமான விஷயம். அப்ப மார்க்க விஷயத்தில் நபிகள் பெருமானார் காட்டிட்டு இப்படி தியாகம் பண்ண வேண்டாம், பட்டம் இறக்க வேண்டியதில்லை, வசதியா சாப்பிடுங்கிறான். குழு வஷவு வலா துஸ்ரிஃபு, சாப்பிடு, குடி, நல்ல கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடு, வீண் விரயம் செய்யாத, வீணாக்காத. அல்லாஹ் காட்டி தந்த முறைப்படி செலவழி, அல்லாஹ் காட்டின முறைப்படி சாப்பிடு. நீனா ஒரு பங்கன் உண்டு பண்ணாத, பாத்தியான்னு சொல்லி உண்டு பண்ணாத, கைஞ்சொலி ஆக்காத. நீனா ஒரு சந்தனக்கூடு, யானை நடக்குதா இல்லையா, எங்க பார்த்தாலும் சந்தனக்கூடு போறீங்கல்ல, காசை கரியாக்குறான, வேட்டு போட்டு வெளி போட்டு அநியாயம் பண்றான. மௌத்தா போன பிறகு ஏதாவது தர்கா அவுலியாக்களை சக்தி இருக்குமாங்க நான் கேட்கிறேன். நான் செத்தா எப்படியோ, இப்ப நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோ, ஒரு பேச்சுக்கு இப்படி சொல்ற, இப்படி சொல்ற, மௌத்து எல்லாத்துக்கும் தான் நடக்கும். ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், இன்னக்க மையத்துன், நபியே நீர் ஒரு மையத். மையத் என்ற அரபி சொல்லுக்கு இறந்து போன மௌத்தான ஆளையும் சொல்லலாம், இனிமே மௌத்தா போறாங்க ஆளையும் சொல்லலாம். அதுதான் அல்லாஹ் சொல்றான், இன்னக்க மையத்துன், நீர் ஒரு மையத்.